வணக்கம், வெல்கம் டு யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி யூஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டில் வந்து எவ்வளோ கட் ஆஃப் வருது அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம எத்தனை பேருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஒரு அசம்ஷனாக இங்கே கொடுத்துருக்கோம். வாங்க பார்க்கலாம் எப்படி வந்து கட் ஆஃப் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ டீச்சர்ஸ்களுக்கான போட்டித் தேர்வு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் நடந்தது. அதுக்குரிய ரிசல்ட் வந்து இந்த மே மாதம் 18ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ வந்து ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ வேக்கண்ட் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் இந்த கட் ஆஃப் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வெயிட்டேஜ் மார்க்கு இருக்குது. 2012 2022 வரைக்கும் பாஸ் பண்ணவங்களுக்கு மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ நம்மளுக்கு வெளிவிட்டிருக்க ரிசல்ட்டில் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து ரேங்க் வந்து கூடவும் செய்யும் குறையவும் செய்யும். ஸோ முன்னாடி இருக்கவங்க பின்னாடி வரலாம், பின்னாடி இருக்கவங்க முன்னாடி போகலாம். இப்போது 95 எடுத்திருக்காங்க, அவங்களோட வெயிட்டேஜ் மார்க் வந்து 0.5 அப்படிங்கிறப்போ அவங்க என்ன ஆகும், 95.5 இருப்பாங்க. இதே வந்து கீழே 90 இருக்கவங்க 5.5ங்கிறப்ப அவங்களோட ரேங்க்குக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கும். அதனால தான் மேலே இருக்கவங்க கீழே போகலாம், கீழே இருக்கவங்க மேலே போகலாம். இந்த மாதிரி வந்து வெயிட்டேஜ் மார்க் வந்து ஆட் பண்ணுறதுனால நடக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டில் பாஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1605 பேர் வந்து பாஸ் பண்ணாங்க. அதாவது பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டுலேயும் சேர்த்து பாஸ் பண்ணவங்க. தமிழ் எலிஜிபிலிட்டிலையும் பாஸ் பண்ணி ஹிஸ்ட்ரிலையும் பாஸ் பண்ணவங்க 1605 பேர். இதில் அவங்க கொடுத்துருக்க நம்பர் ஆஃப் போஸ்டிங் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது பார்க்குறப்போ ஹிஸ்ட்ரியில் வந்து 554 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான போஸ்டிங் வந்து ஹிஸ்ட்ரிக்கு தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2013 அப் டு டேட் வரைக்கும் அவங்க வந்து எந்த ஒரு ஜாப்பும் வந்து ஃபில் பண்ணாமே வச்சுருக்காங்க. அப்படிங்கிறப்போ நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் எவ்வளோ வந்து அவங்க வேக்கண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத. நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து ஹோப்ஃபுல்லாக இருங்க. அந்த மாதிரி விட்டாங்கன்னா நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கும் ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் எவ்வளோ வந்து மார்க் கட் ஆஃப் வருது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஜென்ரல் கேட்டகரி அப்படி எடுத்துட்டோன்னா ஃபஸ்ட் மார்க் பார்த்திங்கன்னா 114 இருக்குது. இதிலிருந்து 100 மார்க்குக்கு மேலேயே 23 பேர் எடுத்திருக்காங்க. ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், 23 பேர் வந்து 100 மேலே வரைக்கும் 23 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு வந்து 87 to 114 வரைக்கும் நம்ம வந்து கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு வந்து 10% வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு வந்து 20% கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து வர்றப்போ நம்மளுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்கும். அவங்களுக்கான போஸ்டிங் வந்து எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சி அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் நம்மளுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சி 554 உங்களுக்கு வந்து 10% வந்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அவங்களுக்கு போயிடும். மீதி இருக்க 20% தமிழ் மீடியம் பாஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வர்றவங்களுக்கு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ எவ்வளோ வந்து போஸ்டிங் அவங்களுக்கு போகுது, நம்ம எவ்வளோ ரேங்க்குள்ளே நம்ம வருவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ எஸ்சி அப்படி கேட்டகரிக்கு வந்தோன்னா எஸ்சிக்கு வந்து 77 வந்து எடுக்கலாம். 77+ அப்படி எடுக்கிறப்போ அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 75+ எடுத்தோன்னா அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. எம்பிசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 80+ எடுத்தோன்னா அவங்களுக்கும் சான்சஸ் இருக்குது. இதில் வந்து பிசிடபிள்யூ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 85+, அடுத்து வந்து 83+ அந்த மாதிரி வந்து பிசிக்கெலாம் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து விமன் கேட்டகரிஸ் 30% வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு மீதி இருக்க ரேங்க் இவங்கெல்லாம் போயிட்டா எவ்வளோ வந்து இப்போ 554 மீதி இருக்க போஸ்டிங் பார்த்திங்கன்னா 270 இருக்கும். ஸோ இந்த 270 ரேங்க் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து
பணி வந்து வழங்குறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த ரேங்க் லிஸ்ட்டில் எடுத்து பார்த்துட்டு 270ல் நீங்கள் வந்து எந்த ரேங்க்குள்ளே இருக்கீங்கன்னு பாருங்கள். அந்த 270க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் போகிற அதாவது செகண்ட் கிரேட் டீச்சர்ஸு ப்ளஸ் வந்து தமிழ் மீடியம் இதெல்லாம் போக நான் சொல்கிறது அதாவது 554ல் 270 வந்து அவங்களாம் போக மீதி இருக்கிற போஸ்டிங் வந்து 270. ஸோ 270 இருக்கிறப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இது ஜென்ரலில் வந்து 100 to 114 அவங்களுக்கு கன்ஃபார்மாக போயிடும். மீதி இருக்கிறது வந்து பாருங்கள். ஸோ அதுலேயும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து ப்ளஸ் வந்து இது வெயிட்டேஜ் மார்க் அதெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் வந்து எந்த ரேங்க்குள்ளே வருவீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 100 மார்க்குக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மற்றவங்களும் வந்து பார்த்திங்கன்னா 270 ரேங்க்குள்ளே இருக்கவங்களும் எதிர்பார்க்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் வந்து வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இது மாதிரி வேலை கிடைக்கல இது போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களும் கவலைப்படாதீங்க. அடுத்த போஸ்டிங்க்கு கண்டிப்பாக ஹோப்ஃபுல்லாக படிங்க. இப்போ இருந்தே ஒவ்வொரு யூனிட்டாக வந்து படித்து தரவு பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் அடுத்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ எதுவுமே மனம் தளரக்கூடாது. எல்லாருமே வந்து நம்பிக்கையோடு இருக்கணும். நம்பிக்கையை வந்து கடவுளை வந்து வேண்டிக்கிறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து போஸ்டிங் கிடைக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.